தமிழகத்தில் இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படவுள்ள நிலையில் எஸ்ஐஆர் பணிகள் மூலம் 97 லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் முடிந்த நிலையில் இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. அதன்படி 26,90,000 பேர் இறந்தவர்கள் என்றும் 13,60,000 பேர் கண்டுபிடிக்கப்பட முடியாதவர்கள் அல்லது ஆப்சண்ட் ஆனவர்கள், 52,60,000 பேர் நிரந்தரமாக இடம் மாறி சென்றவர்கள், 3,98,000 பேர் இரட்டை பதிவுகள் என்று மொத்தம் 97,40,000 பேர் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும், சென்னையில் மட்டுமுள்ள 40,50,000 வாக்காளர்களில் 14,26,000 பேர் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தெரிய வந்துள்ளது. மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 27,87,000 வாக்காளர்களில் 7,02,000 வாக்காளர்களும், திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 24,45,000 வாக்காளர்களில் 5,64,000 வாக்காளர்களும் நீக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது. அதேபோல் கோவை மாவட்டத்தில் 32,25,000 வாக்காளர்களில் 6,51,000 வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் எனவும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 6,20,000 வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்புள்ளது என்றும் தெரிய வந்துள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் படிவம் 6 பெற்று பூர்த்தி செய்து இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும், ஜனவரி 18ஆம் தேதி வரை வாக்காளர் பெயர் சேர்த்தல், நீக்கம் அல்லது ஏற்கனவே உள்ள பதிவுகள் குறித்து மறுப்பு தெரிவித்தால் பரிசீலனை செய்து தகுதியான வாக்காளர்கள் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என்றும், இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை உறுதி சட்டத்தை ரத்து செய்து அதற்கு பதிலாக புதிய சட்ட முன்வடிவை கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை ரத்து செய்து அதற்கு பதிலாக புதிய சட்ட முன்வடிவினை நாடாளுமன்றத்தில் அமல்படுத்தியதற்கு தமிழ்நாடு அரசின் ஆழ்ந்த கவலையினையும் கடுமையான எதிர்ப்பையும் தெரிவிப்பதாக முதலமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த புதிய சட்ட முன்வடிவில் உத்தரவாத வேலைவாய்ப்பை ஆண்டுக்கு 125 நாட்களாக அதிகரித்து ஒரு வரவேற்கத்தக்க அம்சமாக இருந்தாலும், அதன் மற்ற விதிகள் இந்த திட்டத்தின் அடிப்படை கொள்கைகளை பலவீனப்படுத்துவதாக உள்ளது என தெரிவித்துள்ளார். இந்த புதிய சட்ட முன்வடிவு மாநிலங்கள் மீது கடுமையான நிதிச்சுமைகளை சுமத்துவதுடன் கூட்டாட்சி தத்துவத்தை அழிக்கும் வண்ணம் உள்ளதாகவும், நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான ஏழை கிராமப்புற தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை இது கடுமையாக பாதிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தேவை அடிப்படையிலான ஒதுக்கீட்டிலிருந்து விநியோக அடிப்படையிலான ஒதுக்கீட்டிற்கு மாறுதல் இந்த சட்ட முன்வடிவு மீதான முக்கிய ஆட்சேபனை என்றும், இந்த சட்ட முன்வடிவு மாநில வாரியான திட்ட ஒதுக்கீடுகளை நிர்ணயிக்க மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் உள்ளதாகவும், இது செலவினங்களுக்கு வரம்பு விதித்து கூடுதல் செலவுகளை மாநிலங்களே ஏற்க வேண்டுமென்றும் கோருவதாகவும் கூறியுள்ளார். மேலும் 60:40 நிதி பங்கீடு முறை ஏற்கனவே நிதி நெருக்கடியை சந்தித்து வரும் பல மாநிலங்கள் மீது கூடுதல் சுமையினை ஏற்படுத்தும் என்றும், இந்த சட்ட முன்வடிவு கிராம ஊராட்சிகளின் பரவலாக்கப்பட்ட திட்டமிடலை குறைத்து அடிமட்ட ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தும் வகையில் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கோடிக்கணக்கான கிராமப்புற ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை இந்த சட்ட முன்வடிவான பாதிப்படைய செய்யும் என்றும், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை சீர்குலைக்கும் வகையில் உள்ளதாகவும் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே 2025 விபிஜி ராம்ஜி சட்ட முன்வடிவினை செயல்படுத்த வேண்டாம் என்று மத்திய அரசை தாம் வலியுறுத்துவதாகவும், அதற்கு பதிலாக மாநிலங்களுடன் விரிவாக கலந்தாலோசித்து திருத்தங்கள் மூலம் வேலை நாட்களை 125 நாட்களாக அதிகரிப்பது உள்ளிட்ட அம்சங்களை சேர்த்து இத்திட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.